வெல்கம் டு மெக்டாக்கிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டீசல் சைக்கிள். இந்த டீசல் சைக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ருடால்ஃப் டீசல் அப்படிங்கிறவர் தான். ஓட்டோ சைக்கிள் மாதிரியே இந்த டீசல் சைக்கிளும் 4 ஸ்ட்ரோக் பிரின்சிபலை அடிப்படையாக கொண்டு தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த டீசல் சைக்கிளில் 2 அடியபேட்டிக் ப்ராசஸும் ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸும் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸும் இருக்குது. இப்போது இந்த டீசல் சைக்கிளில் ஹீட் அடிஷன் எப்போ நடக்குதுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில், ஹீட் ரிஜெக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில். இப்போ இந்த சைக்கிளை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள் அப்படின்னு சொல்லணும். இந்த டீசல் சைக்கிளோட பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்குறேன். கீழே ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லேயும் பிஸ்டனோட பொசிஷன் கொடுத்துருக்குறேன். ஓகே, இது ஐடியல் சைக்கிள். இந்த டீசல் சைக்கிள் டீசல் இன்ஜினில் எல்லாத்துலேயும் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஓட்டோ சைக்கிள் மாதிரியே டீசல் சைக்கிள்லேயும் 4 ஸ்ட்ரோக் பிரின்சிபலில் தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் 4 ஸ்ட்ரோக் என்னென்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ 1 to 2 ப்ராசஸில் அடியபேட்டிக் கம்ப்ரஷன் நடக்குது. 2 to 3ல் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் நடக்குது. 3 to 4ல் அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்குது. 4 to 1ல் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போது 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடியபேட்டிக் கம்ப்ரஷன், அதாவது 1 to 2 ப்ராசஸ். இந்த பிவி டயக்ராம் எடுத்துக்கோங்க. 1 to 2 அப்படிங்கிறது இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்க்கு இந்த பாத்து தான் 1 to 2 ப்ராசஸ். ஸோ ஸ்டேட் 1 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஸ்டேட் 2 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது 1லேருந்து 2 வரைக்கும் ஒரு சிஸ்டம் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒர்க் இன்புட் கொடுக்குறோம். அதாவது நம்ம கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்போ பவர் நம்ம கொடுக்கணும், கம்ப்ரஸருக்கு நம்ம பவர் கொடுக்குறோம், அதனால் அது ஒர்க் இன்புட். ஓகே, ஸோ இப்போது இந்த கம்ப்ரஷன் பார்த்திங்கன்னா அடியபேட்டிக்கில் நடக்குது. ஸோ கம்ப்ரஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அடியபேட்டிக், ஐசோதெர்மல், இந்த மாதிரி எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த இன்ஜின் எல்லாத்துலேயும் அடியபேட்டிக் கம்ப்ரஷன் தான் எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த 1 அப்படிங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் P1 இருக்கும். அதே மாதிரி 2 அப்படிங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் P2வாக இருக்கும். ஓகே, இப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வால்யூம் பாருங்கள், 0 to V2 அப்படிங்கிற வால்யூம் VC, அதாவது கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து V2லேருந்து V1 வரைக்கும் இருக்கக்கூடிய வால்யூம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோக் வால்யூம். அதாவது 1 to 2 ப்ராசஸ் அப்போ ஒரு ஸ்ட்ரோக் நடக்குது. அந்த ஸ்ட்ரோக் எவ்வளோ வால்யூமில் நடக்குது அப்படின்னா VS வால்யூமில் நடக்குது. ஸோ சிலிண்டரோட டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது V1. ஸோ நமக்கு 0லேருந்து V2 வரைக்கும் VC வால்யூம் இருக்குது. ஸோ V2லேருந்து V1 வரைக்கும் நமக்கு VSங்கிற வால்யூம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா V1 வால்யூம் கிடைக்கும். அதாவது V1 is equal to VC plus VS அப்படின்னு சொல்கிறது. ஸோ டோட்டல் வால்யூம் V1, கிளியரன்ஸ் வால்யூம் VC is equal to V2, ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னா V1லேருந்து V2க்கு பிஸ்டன் மூவ் ஆகக்கூடிய வால்யூம். ஸோ இது ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ டிஎஸ் டயக்ராம் பாருங்கள். 1 to 2 ப்ராசஸில் அடியபேட்டிக் ப்ராசஸ், அதனால் என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1 அப்படிங்கிற பாயிண்ட் இது, 2 அப்படிங்கிற பாயிண்ட் இது. ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆனால் என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெர்டிக்கல் லைனாக இருக்கிறனால என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 2 to 3 ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். P2வும் P3 வேல்யூவும் சேம். இப்போ இந்த 2 to 3 ப்ராசஸில் தான் நம்ம ஹீட் இன்புட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஹீட் இன்புட். ஸோ ஒர்க் இன்புட்டாக கொடுக்கறதுனால 1 to 2ல் 2 வாட்ஸாக நம்ம போடுறோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 2 வாட்ஸாக போடணும். ஓகே, ஸோ இப்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் அப்படிங்கும்போது வால்யூம் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ V2, V3 டிஃப்ரெண்ட் வால்யூமாக இருக்குது. டெம்பரேச்சர் மறுபடியும் ரைஸ் ஆகுது, ஒரு ஆர்க் மாதிரி இங்கே கிடைக்கிது. ஸோ இது T2, இது T3. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரோபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. S2, S3 அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 3 to 4 ப்ராசஸ். 3 to 4 ப்ராசஸில் அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் தான் நமக்கு பவர் கிடைக்கும். பேர்னிங்கான ஃபியூல் எல்லாமே ஃபுல் வால்யூமை ஆக்குபை பண்ணும். அதுதான் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்போது இந்த ப்ரெஷர் P3லேருந்து P4க்கு கம்மி ஆயிரும். எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் கம்மி ஆயிரும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல V3லேருந்து V4க்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த V4ஓட வால்யூம் V1 வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறதுல இந்த V1க்கு பதிலாக நம்ம V4ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ
ஸோ இந்த வால்யூமை ஃபைனலாக V4ல் இருக்கக்கூடிய வால்யூம்லேருந்து V2 வால்யூமை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் கிடைக்கும். இப்போ TS டயக்ராம் பாருங்கள். 3 to 4 ப்ராசஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லியாச்சு. அதனால் என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைனாக தான் வரும். 3 இந்த 3 இது 4. ஸோ 3 to 4 ப்ராசஸ் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ S3 is equal to S4. அதே மாதிரி டெம்பரேச்சர் T3லேருந்து T4க்கு கம்மியாகுது. ஓகே, இது T3 இது T4 புரியுதா? ஸோ டவுன்வோர்டாக வருது, அதனால் டெம்பரேச்சர் கம்மியாகும், என்ட்ரோபி இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 4 to 1 ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்குது. கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா PV டயக்ராமில் 4 to 1 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரெஷர் P4லேருந்து P1க்கு கம்மியாயிடுச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருந்தாலும் ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா V4ம் V1ம் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் T4லேருந்து T1க்கு டெம்பரேச்சர் கம்மியாகுது. அதே மாதிரி என்ட்ரோப்பியும் கம்மியாகுது. ஸோ 4 to 1 ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது, அதாவது சிஸ்டத்தை விட்டு ஹீட் வெளியில் போகுது. ஸோ வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மறுபடியும் எல்லா பேராமீட்டருமே கம்மியாயிடுச்சு. ப்ரெஷர், டெம்பரேச்சர், என்ட்ரோப்பி எல்லாமே கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம 3 ரேஷியோ பார்க்கணும். ஒன்று கம்ப்ரஷன் ரேஷியோ, அடுத்து கட் ஆஃப் ரேஷியோ, அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ R is equal to ரேஷியோ பிட்வீன் டோட்டல் சிலிண்டர் வால்யூம் டு கிளியரன்ஸ் வால்யூம். இந்த இடத்துல ஓட்டோ சைக்கிளுக்கும் டீசல் சைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசல் சைக்கிளில் ஹீட் அடிஷன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்குது. ஆனால் ஓட்டோ சைக்கிளில் ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் தான் நடந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போது கம்ப்ரஷன் ரேஷியோவில் சேம் தான். இனிஷியல் சிலிண்டரோட இனிஷியல் வால்யூம் V2 தான், சிலிண்டரோட ஃபைனல் வால்யூம் V1 தான். ஓகே, இப்போது கம்ப்ரஷன் ரேஷியோ R is equal to V1 டிவைடிங் பை V2. ஸோ V1க்கு பதிலாக நம்ம VC ப்ளஸ் VS நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V2க்கு பதிலாக நம்ம கிளியரன்ஸ் வால்யூமும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ R is equal to VS ப்ளஸ் VC டிவைடிங் பை VC அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ வருது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓட்டோ சைக்கிளும் கம்ப்ரஷன் ரேஷியோ இதே தான். ஓகே, இப்போ நம்ம கட் ஆஃப் ரேஷியோ பார்க்கலாம். கட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது ரேஷியோ பிட்வீன் கட் ஆஃப் வால்யூம் டு கிளியரன்ஸ் வால்யூம். அதாவது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் 2 to 3 ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த V2 அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேட்டு, 3 அப்படிங்கிறது V3 அப்படிங்கிறது தேர்டு ஸ்டேட்டு. இந்த V2லேருந்து V3 வரைக்கும் இருக்கக்கூடிய வால்யூம் தான் கட் ஆஃப் வால்யூம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த கட் ஆஃப் வால்யூம் அதே மாதிரி கிளியரன்ஸ் வால்யூம் இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா அது கட் ஆஃப் ரேஷியோ. ஓகே, கட் ஆஃப் வால்யூமை நம்ம V3 நோட் பண்ணலாம், கிளியரன்ஸ் வால்யூமை VC அப்படின்னு சொல்லி நோட் பண்ணலாம். அப்போது கட் ஆஃப் ரேஷியோவை ரோ அப்படிங்கிற நோட்டேஷனால் குறிக்கிறாங்க. ஸோ ரோ இஸ் ஈக்குவல் V3 டிவைடிங் பை V2 ஆர் V3 டிவைடிங் பை VC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது V4 டிவைடிங் பை V3. ஸோ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ரேஷியோ இந்த எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போது 3 to 4 ப்ராசஸில் தான் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதில் ஃபைனல் ஸ்டேட் வந்து 4, இனிஷியல் ஸ்டேட்டு 3. ஓகே, ஸோ இப்போது V4 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டோட வால்யூம், V3 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டோட வால்யூம். எதில் அப்படின்னா 3 to 4 ப்ராசஸில். ஸோ இந்த V4 டிவைடிங் பை V3 அப்படிங்கிறது தான் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 to 1 ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல V4ஓட வேல்யூவும் V1ஓட வேல்யூவும் சேமாக இருக்குது. V4 is equal to V1 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸோ இந்த V4க்கு பதிலாக நான் V1 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது V4 டிவைடிங் பை V3 இஸ் ஈக்குவல் டு V1 டிவைடிங் பை V3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த V1 டிவைடிங் பை V3யை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா V2வால் நான் ப்ராடக்ட் பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். அதாவது V1 டிவைடிங் பை V3யை நான் என்ன பண்ணுறேன் V2வால் பெருக்கி V2வால் நான் டிவைட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ V1 டிவைடிங் பை V2 இன்ட்டு V2 டிவைடிங் பை V3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை மாற்ற முடியும். ஸோ இந்த V1 டிவைடிங் பை V2க்கு பதிலாக R சப்ஸ்டியூட் பண்ண முடியும். R அப்படிங்கிறது கம்ப்ரஷன் ரேஷியோ. அடுத்து கட் ஆஃப் ரேஷியோ. கட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது V3 டிவைடிங் பை V2. ஸோ கட் ஆஃப் ரேஷியோவை ரோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ V3 டிவைடிங் பை V2 அப்படிங்கிறத கட் ஆஃப் ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா V2 டிவைடிங் பை V3 அப்படின்னு இருக்குது. அப்போது நம்ம இந்த கட் ஆஃப் ரேஷியோவை 1/ρ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கணும். இப்போது
இந்த V1 டிவைடிங் பை V2க்கு பதிலாக நான் R சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். V2 டிவைடிங் பை V3க்கு பதிலாக 1/ρ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது R டிவைடிங் பை ρ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது R அப்படிங்கிறது கம்ப்ரஷன் ரேஷியோ, ரோங்கிறது கட் ஆஃப் ரேஷியோ. இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஓட்டோ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ கம்ப்ரஷன் ரேஷியோவும் ஒன்றா இருக்கும். இந்த எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆனால் டீசல் சைக்கிளில் இந்த ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 2 தடவை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஒன்று ஹீட் சப்ளை, இன்னொன்று ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ ஹீட் சப்ளை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்குது. ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் Q = mc dt அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், ஹீட் சப்ளை அப்படின்னா QS = mCp dt அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஹீட் சப்ளை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்குது. அதனால் இந்த இடத்துல நான் Cp தான் எடுக்கணும். Cp அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஹீட் ரிஜெக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நடக்குது. ஸோ இந்த இடத்துல நான் CV எடுக்கணும். CVங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த 2 to 3 ப்ராசஸில் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா T3, லோ டெம்பரேச்சர்னா T2. அதனால் DTக்கு பதிலாக T3 - T2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 4 to 1 ப்ராசஸில் T4 - T1 அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டை நான் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டீசல் சைக்கிளோட ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி பார்க்கலாம். ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஈட்டா = ஒர்க் டன் டிவைடிங் பை ஹீட் சப்ளைடு. ஸோ இப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறது QS - QR, ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறது QS. ஆல்ரெடி ஹீட் சப்ளைடுக்கும் ஹீட் ரிஜெக்ஷனுக்கும் நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த 2 வேல்யூவையும் இந்த ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கிது. ஸோ இதில் மாஸ் பார்த்திங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ மிச்சம் இருக்கிறது 1 - CV × T4 - T1 டிவைடிங் பை CP × T3 - T2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஸோ இப்போது அடிபேட்டிக் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அடிபேட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது காமா = CP டிவைடிங் பை CV. ஆனால் ஏன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனில் CV டிவைடிங் பை CPன்னு இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் 1/γ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகும். இப்போது நம்ம 3 ப்ராசஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 to 2 அடிபேட்டிக் கம்ப்ரஷன், அடுத்து வந்து 2 to 3 ஹீட் அடிஷன் ப்ராசஸ், 3 to 4 அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த 1 to 2 ப்ராசஸ் எடுத்துக்கலாம். இதில் அடிபேட்டிக்கில் இந்த 1 to 2 ப்ராசஸ் நடக்கிறதுனால நான் வந்து VT ரிலேஷன்ஷிப் எடுக்கிறேன். இப்போ இந்த அடிபேட்டிக் ப்ராசஸில் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடிபேட்டிக் ப்ராசஸில் 3 ரிலேஷன்ஷிப் இருக்கும். PT ரிலேஷன்ஷிப், PV ரிலேஷன்ஷிப், VT ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த VT ரிலேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு 1 to 2 ப்ராசஸ்ங்கிறதுனால இனிஷியல் பாயிண்ட் 1, ஃபைனல் பாயிண்ட் 2. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை நான் மாற்றி எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த இடத்துல V1 டிவைடிங் பை V2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்துருந்தோம். கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது R. ஸோ R = டோட்டல் சிலிண்டர் வால்யூம், அதாவது V1 டிவைடிங் பை கிளியரன்ஸ் வால்யூம், அதாவது V2. ஸோ இப்போ நமக்கு V1 டிவைடிங் பை V2ன்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நம்ம R சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஸ்டெப்பில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா T2ஓட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2 to 3 ப்ராசஸ். 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்குது. அதனால் PVT ரிலேஷனில் VT ரிலேஷனை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி ஈக்குவேஷன் கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸில் 2 to 3ல் நமக்கு இனிஷியல் பாயிண்ட் 2, ஃபைனல் பாயிண்ட் 3. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை நான் மாற்றி எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷனில் டெம்பரேச்சர்லாம் ஒரு சைடும் வால்யூமெல்லாம் ஒரு சைடும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா T3 டிவைடிங் பை T2 = V3 டிவைடிங் பை V2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இடத்துல V3 டிவைடிங் பை V2 அப்படிங்கிறது என்னென்னா கட் ஆஃப் ரேஷியோ. ஸோ கட் ஆஃப் ரேஷியோவை நான் ரோ அப்படிங்கிற லெட்டரெல்லாம் குறிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும், T3 டிவைடிங் பை T2 = ரோ அப்படின்னு சொல்லி மாறும். இதிலிருந்து நான் T3யை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி எனக்கு T2ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ அந்த T2ஓட வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது T3 இஸ் ஈக்குவல் டு T1 இன்ட்டு ஆர் பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு ரோ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ T3 இருக்குது, T2 இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3 to 4. இந்த 3 to 4 ப்ராசஸ் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனில் நடக்குது. எகைன் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் வரதுனால இந்த இடத்துலையும் நம்ம VT ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நமக்கு இனிஷியல் பாயிண்ட் 3, ஃபைனல் பாயிண்ட் 4. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா V4 டிவைடிங் பை V3 இருக்குது. இது என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. எக்ஸ்பான்ஷன் ரேஷியோவுக்கு ஃபார்முலா என்னென்னா R டிவைடிங் பை ரோ அப்படிங்கிறதான் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோவுக்கு ஃபார்முலா. ஸோ V4 டிவைடிங் பை V3 ஹோல் பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு R டிவைடிங் பை ரோ ஹோல் பவர் காமா மைனஸ் 1. V4 டிவைடிங் பை V3க்கு பதிலாக R டிவைடிங் பை ரோவை நான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய T4ஐ நான் ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டேர்மை நான் T3க்கு கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் T3யோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ T4 இஸ் ஈக்குவல் டு T1 இன்ட்டு ரோ பவர் காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி T2, T3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ 3 டெம்பரேச்சர் நம்மக்கிட்ட இருக்குது. ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாவில் T2, T3, T4ஓட வேல்யூஸ் எல்லாமே நான் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஈட்டா அப்படிங்கிற ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோவையும் கட் ஆஃப் ரேஷியோவையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.